ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ திகில் கதையை பற்றி தான் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இது போன வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ தாங்க. போன வீடியோவை யாராவது பார்க்காம இந்த வீடியோக்கு வந்தீங்க அப்படின்னா போன வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பார்த்தீங்க அப்படின்னா தான் முழு கதையும் உங்களுக்கு புரியும். இப்போ போன வீடியோ பார்த்தவங்க இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். போன வீடியோவோட முடிவில் இறந்து போனவரோட மனைவி கிட்ட அந்த கோயில் சாமியார் உண்மையெல்லாம் சொல்கிறதா முடிச்சிருந்தேன். அந்த உண்மை என்ன அப்படின்னா, இந்த இறந்து போனவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும் அந்த கிராமத்தில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணாங்க அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த பெண்மணிக்கும் கள்ள தொடர்பு இருந்திருக்கு. இது கிராமம் அப்படிங்கிறதுனால உள்ளூருக்குள்ளே மீட் பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சு மானம் போயிடும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரில் போய் மீட் பண்ணிவிட்டு யாருக்குமே தெரியாத அளவுக்கு இந்த கிராமத்துக்குள்ளே இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த பெண்மணிக்கிட்ட நீ யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் வச்சுருந்துருக்காரு. அதனால் இந்த கள்ள தொடர்பு நாளடைவில் பழக்கம் அதிகமாகி ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே சலனப்பட்டு எல்லை மீறி அவங்க பார்த்தீங்கன்னா கர்ப்பமாகவும் ஆயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு என்னடா இந்த பொண்ணு கர்ப்பமாயிருச்சு, நம்ம இப்போதைக்கு நம்ம பேச்சை கேட்குது, ஆனால் ஒரு வேளை வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்மளை பற்றி உண்மையை வெளியில் சொல்லிடுமோ அப்படின்னு பயந்துட்டு இந்த கர்ப்பமானதுக்கப்புறம் அவங்க தனியாக மீட் பண்ணி இந்த கர்ப்பத்தை கலைக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பெண்ணு கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு எனக்கு மனசு இடம் கொடுக்கல, அதனால் என்னால் முடியாது, கண்டிப்பாக நான் உங்களுக்கு எந்த ஒரு பேர் கலங்கத்தை ஏற்படுத்த மாட்டேன் உங்கள் பேருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் இவருக்கு எந்த ஒரு நம்பிக்கையுமே அந்த பொண்ணு மேலே வராததுனால எங்கே நம்ம இப்போ குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு வரோம், நல்ல கௌரவமாகவும் இருந்துகிட்டு இருக்கோம், இந்த வயிற்றில் வர்ற குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் இவங்க பொண்ணு மனசு மாதிரி நம்ம தான் அப்பாங்கிறத சொல்லிடுவோம் அப்படின்னு பயந்துட்டு அந்த பொண்ணை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு இவர் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியுமே வயிற்றில் வர்ற குழந்தையெல்லாம் கருவெல்லாம் என்னால் அழிக்க முடியாது, அந்த பாவத்தை என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி முழுசாக மறுத்துடுறாங்க. இவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இந்த பொண்ணை கொன்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அப்படி பண்ணுறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் தன்னோட தம்பியும் சேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சொந்தக்கார பையனையும் சேர்த்திட்டு இந்த பொண்ணை ஒரு நாள் நள்ளிரவில் எல்லா கிராமம் அடங்கினதுக்கப்புறம் அந்த புளிய மரத்துக்கிட்ட சந்தித்து திரும்பவும் ஒரு தடவை பேரம் பேசி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு எத்தனை பேர் மிரட்டினாலுமே சரி என்னால் அந்த பாவத்தை மட்டும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க 3 பேருமே எவ்வளவோ பேசி பார்த்துமே அந்த பொண்ணு தன் வயிற்றில் வளர்ற கருவை என்னால் அழிக்க முடியாதுன்னு பிடிவாதமாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட 3 பேருமே ஆத்திரம் அடைஞ்சு வேறு வழியே இல்லாததுனால அந்த பொண்ணை கொன்றலான்னு முடிவு பண்ணி அந்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்க விட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கிராமத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருந்தேன். அந்த கிராமத்து பொண்ணு இறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சுடுகாட்டிலேயே புதைச்சது இது எல்லாமே நடந்துச்சு. இதில் அந்த ஆம்புலன்ஸை ஓட்டிகிட்டு வந்த டிரைவர் அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த உறவுக்கார பையன். அதே மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் பணத்து கூட உட்காந்துட்டு வந்தவர் தான் இந்த இறந்தவரோட தம்பி. ஸோ இவங்க 2 பேரையுமே அந்த ஆன்மா முதல் 2 மாதத்துலேயே பழி வாங்கிடுது. கடைசியாக தான் இவங்களோட அப்பாவையும் அது பழி வாங்கியிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம், சரி அவங்கெல்லாம் தப்பு பண்ணாங்க பழி வாங்குச்சு, இந்த பையனை எதுக்காக பழி வாங்க ட்ரை பண்ணுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுதாங்க, பொதுவாக ஒரு சில ஆன்மாக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு வெறுத்து இறந்து போன ஆன்மாக்கு நியாய தர்மம் எதுவுமே கிடையாதுங்க. அதுவும் இல்லாமல் தான் வயிற்றில் வந்த கருவை அழிக்கிறதுக்காக தானே அந்த பையனை ட்ரை பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் எப்படி வாரிசு இருக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த பையனையுமே அந்த கொல்லை ட்ரை பண்ணுது. இந்த விஷயத்தை எல்லாமே அந்த பூசாரி சொல்லி முடிக்கிறாருங்க. இதை கேட்டதுமே அந்த பெண்ணும் அந்த பையனும் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வழியே கிடையாதான், என் வீட்டுக்காரர் பண்ணது பெரிய தப்பு தான், அவருக்கான தண்டனையாக அவர் அனுபவிச்சிட்டாரு, ஆனால் என் பையன் எந்த தப்புமே பண்ணல, அவனை எதுக்காக நான் இழக்கணும், நான் இழக்க விரும்பல, இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதை கேட்டேன் அந்த பூசாரி ஒரே ஒரு பூஜை மட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அந்த ஆத்மா இந்த எல்லைக்குள்ளே மட்டும்தான் சக்தியோடு இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உன் பையன் இந்த கிராமத்துக்குள்ளே வராமல் நீங்கள் பேசாமல் இன்னொரு ஊரில் போய் செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னா உன்னோட பையனுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னதை கேட்டு அந்த பெண்மணி தான் பையனோட எதிர்காலத்துக்காக அந்த ஊரையே காலி பண்ணிவிட்டு வெளியூர் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தாங்க, நம்ம ஒழுக்கமாக வாழ்கிறது மட்டும்தாங்க நல்ல வாழ்க்கை. கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ உண்மையாக வாழணுங்க, எந்த ஒரு துரோகமே பண்ணக்கூடாது. எப்பேற்பட்ட சபலம் ஏற்பட்டாலுமே நம்ம கண்ட்ரோலாக இருந்து கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ உண்மையாக வாழ்கிறது மட்டும்தாங்க நல்ல வாழ்க்கை. ஆனால் ரீசன்ட் டைம்ஸில் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கணவனுக்கு இன்னொரு பொண்ணோட அஃபேர் ஏற்படுறது, மனைவிக்கு இன்னொரு கணவரோட அஃபேர் ஏற்படுறது, அது மூலிமா அதோட விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா கூலிப்படையை வச்சு தன்னோட கணவனையே தன்னோட மனைவியை கொல்றது நிறையா நடந்துட்டு வருதுங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் கணவனும் மனைவியும் உண்மையாக அன்பாக வாழ்கிறது அப்படிங்கிறதாங்க ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையாக பார்க்கப்படுது. இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான திகில் சம்பவங்களை பார்த்துக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.